செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக சார்பில் குரோம்பேட்டையை அடுத்த திருநீர் மலைப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதுகாப்பை வலியுறுத்தி சீமை கருவேல மரங்களை அகற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரம் அறுக்கும் இயந்திரம் மூலம் சீமை கருவேலி மரங்களை அப்புறப்படுத்தி இப்பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர் புஷ்ரா பானு நாசர் மற்றும் பல்லாவரம் பம்மல், பொலிச்சலூர், அனகாபுத்தூர், திருநீர்மலை பகுதியில் உள்ள மதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, கடந்த 2015ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வேலிக்காகத்தான் மரத்தை பிசாசு மரம் என்று அழைத்தது. எவ்வளவு கடுமையான வெயில் அடித்தாலும் பச்சையாக காணப்படும் இந்த மரம் நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமாக உறிஞ்சும் தன்மை கொண்டது. மேலும் இது கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளிப்படுத்துகிறது. இக்கொடி மரத்தில் குருவிகள் கூடு கட்டாது. ஆடு மாடுகள் கூட வெயிலுக்கு இந்த நிலையில் ஒதுங்கி நிற்காது. இதன் வேர்கள் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி செல்வதால் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு நிலத்தை கெடுத்து விடுகிறது. இந்த மரங்களை முற்றிலுமாக அகற்றவில்லை என்றால் நம் இயற்கை வளம் அழிந்துவிடும். தமிழகத்திற்கு பெரிய கேடாக விளங்கும் இந்த மரங்களால் இனிவரும் காலங்களில் விவசாயமே செய்ய முடியாத நிலை ஏற்படும். ஆனால் அண்டை மாநிலமான கேரளா தனது இயற்கை வளங்களை சிறப்பாக பாதுகாத்து வருகிறது. தற்போது தமிழகத்தின் 12 மாவட்டங்களுக்கு காலை மாலை என நேரில் சென்று இந்த வேலிக்காத்தான் மரங்களை வேரோடு பிடுங்கி வருகின்றேன். தமிழகத்திலேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில்தான் அதிக அளவில் சீமை கருவேல் மரங்கள் வளர்ந்துள்ளன. இதனால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமும் அதுதான். தொடர்ந்து பேசிய அவர், மதிமுக என்பது வெறும் தேர்தலுக்காக மட்டும் இயங்கும் கட்சி அல்ல என்று குறிப்பிட்டார். ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியதும், முல்லை பெரியார் அணை பிரச்சினைக்காக தொடர்ந்து 8 ஆண்டுகள் போராடியதும் மதிமுக தான் என்று பெருமிதத்துடன் கூறினார். காவேரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை பிரச்சினை குறித்து பேசிய வைகோ, மேகதாது அணை கட்டவே கூடாது என்று முதலில் குரல் கொடுத்தவன் நான். இந்த அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் 25 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த விவகாரத்தில் மத்திய அரசுதான் நமக்கு எதிரியாக செயல்படும் முதல் வில்லன் என்று சாடினார். மேலும் மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சருக்கு தெளிவில்லை என்று கூறுவதை விட எதிர்க்கட்சி தலைவருக்குத்தான் இதில் தெளிவில்லை என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். சமீபத்தில் நடைபெற்ற அமோனியா வாயு கசிவு பிரச்சனையை குறிப்பிட்ட வைகோ, அதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் இந்த பிரச்சனையில் உடனடியாக அரசு குழுக்களை அமைத்து துரிதப்படுத்த வேண்டும் என்றும், இதில் உள்ள சிக்கல்கள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்ய தமிழக அரசு உடனடியாக உண்மை அறியும் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இன்று உலக மழைக்காடுகள் நாள் என்பதை நினைவு கூர்ந்தது வைகோ. இன்றைய தினம் பிறந்தநாள் காணும் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு இன்று காலை 8:40 மணிக்கு தொலைபேசி வாயிலாக தனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறினார். 12 மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்கள் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. அதை நான் அகற்றினேன் என்று வைகோ கூறினார். இதுகுறித்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சீமை கருவேலம் எனும் வேலி காத்தான் வேலி கருவேல மரம் அடர்ந்து விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. 1960ஆம் ஆண்டு தவறான ஒரு யோசனையின் பேரில் நைஜீரியாவிலே இருந்தும் தென்னாப்பிரிக்காவிலே இருந்தும் இந்த ஜூலிஃப்ளோரா வேலிக்காத்தான் விதைகளை விமானத்திலே வந்து தூவினார்கள். அது பயன்படும், அந்த மரங்கள் விறகுக்கு பயன்படும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வேலிக்காத்தான் மரம் என்கின்ற பிசாசு மரம் ஆழமாக வேர் பாயும், 50 அடிக்கு மேலே கூட முழுமையாக தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளும். பச்சை பசேல், எவ்வளவு வெயில் காலமாக இருந்தாலும் வறட்சி இருந்தாலும் பச்சை பசேல் என்றுதான் காணப்படும். காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிராணவாயுவை, ஆக்சிஜன், அதை உள்வாங்கிக் கொண்டு அப்சார்ப் செய்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடு, கரியமல வாயுவை இது வெளிப்படுத்துகிறது. இந்த மரங்களில் பறவைகள் கூடுகள் கட்டவே கட்டாது. கூடுகளே கட்டவில்லை என்கிற போது முட்டை வைப்பதற்கோ குஞ்சு அங்கிருந்து வருவதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஆடு மாடுகள் இதன் நிழலில் நிற்காது. குறிப்பாக இதில் நிழலில் நீண்ட நாட்கள் நின்றால் சினை பிடிக்காது. இந்த வேலிக்காத்தான் மரங்களை கேரள மாநிலத்திலே ஒரு இடத்திலே கூட நீங்கள் பார்க்க முடியாது.
அவர்கள் கவனமாக இருப்பது மட்டுமல்ல, லேசாக முளைக்கும் போதே தூரிலே இருந்து பிடுங்கி எறிந்து விடுவார்கள். எண்ணற்ற நீரோடைகளும்